பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே பொன்னி வேலையும் போயிடுச்சு. இனிமேல் அந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போது பயங்கரமாக பசிக்குது. ஏற்கனவே உடம்பு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் திருன்னு முழிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க பொன்னி. அப்படி கோயில் வாசலில் பொன்னி உட்காந்துருக்கும்போது, ஆண்டவா ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்துகிற, குடும்பப்படுத்துகிற, எனக்கு ஒரு விமோச்சனமே கிடைக்காதா இதுலேருந்து அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லவங்க ரொம்ப கஷ்டப்பட்டா கடவுள் உடனே ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் பொன்னி சாப்பிடாம கஷ்டப்படுறத பார்த்து அங்கே 2 பேர் பணக்காரங்க வந்து உண்ணாவிரதம் அதாவது அந்த கோயிலில் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்க வந்து பார்த்தோம்னா அன்னதானம் போடுறாங்க. அதனால் பக்கத்தில் கோயிலில் இருக்கிற எல்லாரையும் போய் கூட்டிகிட்டு வந்து சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு பாட்டியம்மா வந்து பொன்னியும் கூப்பிட்றாங்க. ஏய் பொன்னி, என்னம்மா இங்கே உட்காந்துருக்க, வா, ஒன்றா அங்கே அன்னதானம் போடுறாங்க, போய் சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, பொன்னி அதுக்கு இல்லைம்மா எனக்கு வேணாம், நீங்கள் போய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. என்னம்மா எப்படி சொல்கிற, அங்கே அன்னதானம் போடுறாங்கம்மா சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு, அப்படி இருக்கும்போது அன்னதானத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது, வாம்மா வந்து சாப்பிட்டு போவான்னு சொல்லி வலுக்கட்டாயமாக பொன்னியை அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அங்கேயும் அதே மாதிரி சாப்பாடும் போடுறாங்க. அப்படியே பொன்னியும் மனசில் நினச்சிக்கிட்டு, இப்போ தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், பரவாயில்ல அட்லீஸ்ட் இந்த அன்னதானத்தையாவது போடுறாங்களேன்னு சொல்லி பொன்னி சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது கரெக்டாக அந்த பக்கமாக பொண்ணு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அந்த பக்கமாக கோயிலுக்கு வராங்க. அவங்களையும் அன்னதானத்தை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க. அவங்கள பார்த்த பொன்னி உடனே மனசில் நினச்சிக்கிறாங்க, ஐயோ இவங்களா, இவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாச்சே, இவங்க மட்டும் நம்மளை பார்த்துட்டு போய் வீட்டில் சொன்னாங்கன்னா அப்படின்னா தேவையில்லாமல் இது ஒரு பிரச்சனையாக்குவாங்க. இதுக்கு நாம் அவங்கள்ட்ட பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூஞ்ச மறைச்சிக்கிட்டு சாப்பிட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பொன்னியால் அங்கே உட்காந்து சாப்பிட முடியல. அவங்களும் கரெக்டாக பொன்னிக்கு ஆப்போசிட் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ உடனே பொன்னி நமக்கு சாப்பாடே வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்துச்சி போயிடுறாங்க. அந்த பாட்டியம்மா நினைக்கிறாங்க, என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கா, அன்னதானம் சாப்பாடு கூட வேணான்னு சொல்லிட்டு போகிறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படியே பொன்னிக்கு உடம்பும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே திக்கு முக்காட்டி நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சந்திரசேகர் ஒரு சின்ன வாட்ச் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதை சரி பண்ணணும், அதோட ஒரு சில திங்ஸ் வாங்கணும்னு சொல்லி கடத்தருக்கு வந்திருக்காரு. கடத்தருக்கு வந்து சந்திரசேகர் காரில் கேப் புக் பண்ணி தான் வந்திருப்பார். ஸோ ஜாமான்லாம் வாங்கி முடிச்சுட்டு கேபுக்கு ஃபோன் அடிப்பார். ஆனால் கேப் வர லேட்டாகும்னு சொல்கிறாங்க. வெயில் வேறு அதிகமாக இருக்குது, கூட்டமாக வர இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேபை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு கேபை புக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் பேசிட்டு நடந்துட்டுருக்காரு. அப்போது திடீர்னு தூரத்தில் காரை பார்க்குறாரு. என்ன நம்ம கார் மாதிரி இருக்குது, நம்ம கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் நேராக வராரு. ஆனால் இங்கே காருக்குள்ளே பார்த்தா நம்ம சுந்தரம் ஒரு பொண்ணுக்கிட்ட செம்மையாக பிட்டு போட்டுட்ருக்காரு. அதாவது அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பார்த்தோம்னா, என்ன நீ புரிஞ்சிக்கவே மாட்டுற, மற்ற மாதிரியா நீ எனக்கு, உன்னை நான் லைஃப் லாங் என் கூடயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், உன் கூட லைஃப் லாங் நான் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நீ என்னமோ அதை புரிஞ்சிக்காம நான் உன்னை ஏமாத்துகிற மாதிரி நீ என்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுமா, இந்த சாப்பிடு, ஜூஸ் குடி, இந்த அம்மு செல்லன்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் இவர் பேசுறதெல்லாம் பார்த்து அப்படியே உருகி போய், அப்படிங்களா, சரி சரி, எனக்கும் ஆசை தான், இருந்தாலும் அப்படிங்காங்க. நீ புரிஞ்சிக்க மாட்ற, என்ன நீ தப்பாகவே நினச்சிட்ருக்க, நான் உன்னை எப்படி தெரியுமா நினச்சிட்ருக்கேன், லைஃப்பில் நான் உன்னை எப்படி ஆக்கணும் தெரியுமா நினைக்கிறேன், உன்னை கூடயே வச்சு உன்னை பெரிய ஆளாக நினைக்கிறேன் அப்படின்னு போடவும் அந்த பொண்ணும் அப்படியே மயங்கிட்டு, சரிங்க நீங்கள் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கீங்களே இந்த பாண்டிச்சேரி ட்ரிப்பு போகணும்னு சொல்லிட்டு, இந்த வீக்கெண்ட் போகுமா நம்ம அதுக்கு அப்படிங்கவும் ஒன்று செம்ம சந்தோஷமாகுது. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் ஓகே, நான் போகலாம், நம்ம போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு சுந்தரம் அப்படியே வலிஞ்சு பேசுகிறான். உடனே இந்த பொண்ணும் சரிங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டு வருவீங்க, என் வீட்டிலன்னு யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க, நான் சொல்கிறது தான் எல்லாமே, அதனால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீ மட்டும் பத்திரமா சேஃபாக வந்துடு, கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் நம்ம பாண்டிச்சேரி போய் மஜா பண்ணிடலாம் அப்படிங்கும். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் திரும்புகிறான். அப்போ தான் தெரிஞ்சு சந்திரசேகர் வந்துட்டுருக்காருன்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா சந்திரசேகர் வந்து கார் திறக்கிறாரு கதவை. மாப்பிள்ளை இல்லை மாப்பிள்ளை இங்கே பண்ணுறீங்க அப்படிங்கவும், இல்லைம்மா அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இருந்தேன், சரி மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே போகிறீங்க, நானும் வரேன் இருங்க சேர்ந்து போயிடலான்னு சொல்லிட்டு சந்திரசேகர் காருக்குள்ளே ஏறி உட்காராரு. பார்த்தா சுந்தரம் அந்த பொண்ணை சந்திரசேகர் பார்த்த உடனே ஃப்ரண்ட் சைடு வழியாக பேக் சைடில் ஒளிஞ்சிக்க வச்சுட்டாரு. அந்த பொண்ணும் பேக் சைடில் ஒளிஞ்சிருக்காங்க. சுந்தரத்தால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே திரும்பி பார்த்துட்டு காரை ஓட்ட சந்திரசேகர் கேட்குறாரு, என்ன மாப்பிள்ளை திரும்பி பார்க்குறீங்க காரில், ஏதாவது வச்சுருக்கீங்களா, நான் பார்க்கவா அப்படின்னு கேட்க, ஐயோ மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான் பார்த்தேன், நீங்களும் திரும்ப அவனை விடுங்க அப்படிங்கவும் உடனே சந்திரசேகர் சொல்கிறாரு, மாப்பிள்ளை நீங்கள் பாவம் இந்த வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்க பாருங்கள்,
இந்த வெயிலில் கூட வீட்டுக்காக பிஸ்னஸ் அழைச்சிட்ருக்கீங்க. ஆனால் என்ன மாப்பிள்ள, ஒரே ஒரு கொரோனா, நீங்கள் பொன்னியை புரிஞ்சுக்க மாட்டீங்க. பொன்னியை எப்போ பார்த்தாலும் விரோதி மாதிரி பார்க்குறீங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் மட்டும் பொன்னியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஜெயா கிட்ட பேசுனீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் மாப்பிள்ள அப்படிங்கவும், அப்படியே சுந்தரமும் ஒன்று ரொம்ப பாலிஷாக பேசுவார். அப்போல்லாம் இல்லை மாமா, அவள் பண்ணது எனக்கு எதுவும் சரியாக பிடிக்கல, அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லி சந்திரசேகருக்கு ரொம்ப அகென்ஸ்டாக பேசாமல் அவருக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிற மாதிரி பேசுவார். ஏன்னா எங்கே அகென்ஸ்டாக பேசி ஒருவேளை பின்னாடி இருக்கிற நம்ம மேலே தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் இந்த இடத்துல அமைதி காக்கணும்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக ரிலாக்ஸாக பேசுகிறாரு. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜெயா பவானி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து காரை எடுத்து நிப்பாட்டுறாங்க. சிவானி பாப்பா உடனே அம்மா அம்மான்ட்டு ஓடி வராங்க. உடனே அதுக்கு பவானி திட்டுறாங்க. இங்கே பாரு சிவானி, கார் வரும்போது இப்படிலாம் ஓடி வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிம்மா எங்கள் தாத்தா ஒரு வேலையாக வெளில போயிட்டார், வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரிப்போர்ட்டை கொடுங்க, என்ன சொன்னாங்க அப்படிங்கவும், ஆமாம் இவ அப்படியே டாக்டர் ரிப்போர்ட் வாங்கி பார்த்துருவா, சும்மா இருடி அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தா பக்கத்து வீட்டில் இருந்தாங்களே அந்த கோயிலில், அவங்க வந்து அப்போ தான் இறங்குறாங்க. இறங்குனதும் இங்கே பாருங்கள் ஜெயா இருக்காங்க, வாங்க பார்த்து பேசிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து சும்மா நார்மலாக ஜெயாவை பார்த்து பேசலான்ட்டு வராங்க. ஏன்னா அவங்க மருமகளுக்கு வளைகாப்பு பண்ணணும்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஜெயா கிட்ட பேசலான்ட்டு வராங்க. இதை பொன்னி பார்த்துறாங்க வீட்டுக்கு வரும்போது. ஐயோ, அப்போது இவங்க நம்மளை கோயிலில் பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, இதை வச்சு இன்றைக்கி காலையிலே பிரச்சனை ஆரம்பிச்சிருவாங்களே இவங்களாம், என்ன பண்ணுறது தெரியாமல் பொன்னி திருதுன்னு முடிச்சுட்டே இருக்காங்க. முடிச்சுக்கிட்டு அவங்க போகட்டும் நம்ம அப்புறமா போகலான்னு சொல்லி நிற்கிறாங்க. இந்த பக்கம் சுந்தரமும் சந்தோஷம் அழைச்சிட்டு காரை நேரம் வீட்டுக்குள்ளேயே வராரு. கரெக்டாக வீட்டுக்குள்ளேயே நின்றுட்டு, சரி மாமா நீங்கள் உள்ளே போங்க, எனக்கு ஒரு சின்ன வேலைக்கு நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லவும், அட வாங்க மாப்பிள்ள இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, அங்கே பாருங்க சிவானி பாப்பா நிற்கிறா, வாங்க உள்ளே போங்க பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கவும், சுந்தரம் ஒரு வழியே இல்லாமல் காரை உள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு. காரை உள்ளே எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டுறாரு. அதேமாதிரி சந்திரசேகர் இறங்குறாங்க, சுந்தரமும் இறங்குறாங்க. இறங்கின உடனே டக்குன்னு பொண்ணு என்ன பண்ணுறது முடிச்சிட்ருக்காங்க. அப்போதைக்கு காருக்குள்ளே இருக்கிற பொண்ணு பேக் சைடு கண்ணாடியால் எட்டிக்கிட்டு போயிடலாமான்னு தெரியும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது பொன்னி அந்த பொண்ணை பார்த்துட்றா. யார் அது காருக்குள்ளே அப்படின்ட்டு பொன்னி பார்த்துட்டு சைலண்டாக நிற்கிறாங்க. இந்த பக்கம் பொன்னி வரவும் உடனே ஜெயா பவானிலாம் பார்த்து பொன்னியை முறைக்கிறாங்க. பொன்னி போகாமல் அப்படியே அங்கே நிற்கிறாங்க. நிற்கவும் உடனே பவானி கேட்குறாங்க, என்னடி ஏன் நின்றுட்டுருக்க, நாங்கள் தான் பர்சனலாக பேசணும்ல, உனக்கேடி இங்கே வேலை, உள்ளே போ அப்படிங்கிறாங்க. நான் பொறுத்து இருக்கட்டும், உங்கள் புருஷன் இப்போ எங்கே போய்ட்டு வரேன்னு கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பொன்னி நல்லாவே பார்த்துட்டாங்க அந்த பொண்ணை. இங்கே பாரு, என் புருஷன் எங்கே போய்ட்டு இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் எதுக்கு என் புருஷன் சீண்டிட்டு இருக்க நீனு அப்படி கேட்கவும், ஏன் உங்கள் புருஷன் மட்டும் என்ன கேள்வி கேட்குறாரு, நான் கேள்வி கேட்க உரிமை இல்லையா, உங்கள் புருஷன் இப்போ எங்கே போய்ட்டு வராரு அப்படிங்கவும், சந்திரசேகர் உடனே பொன்னி ஏம்மா அப்படி தேவையான பிரச்சனை பண்ணிட்டுருக்கேன், மாப்பிள்ளை வெளில வேலையாக இருந்தார், நான் தான் அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன், ஏம்மா அப்படி கேட்க, என்னம்மாம்மா நீங்கள் இவ்வளோ இந்த காரில் வந்தீங்களே பேக் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, பேக் சைடில் ஏதோ பொருள் இருக்குன்னு சொன்னார் மாப்பிள்ளை, ஏம்மா பொன்னி அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சரிம்மாம்மா அந்த பேக் சைடை திறந்து பாருங்கள் என்ன பொருள் இருக்குன்னு தெரியும் அப்படிங்கவும், சுந்தரம் உடனே ஓடி வராரு. மாமா என்னம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, இந்த பேர் பொன்னி தேவையில்லாம் என் வாழ்க்கையில் பிரச்சனை பட்டுருக்க நீனு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மாமா சொல்கிறாரு, சந்திரசேகர் சொல்கிறாரு, விடுங்க மாப்பிள்ள, பொண்ணு ஏதோ பேக் சைடு இருக்குன்னு சொல்கிறான், என்னன்னு தான் பார்ப்பேன், ஏன் நீங்கள் பதட்டப்படுறீங்க டென்ஷன் ஆகுறீங்க, ஆமா பதட்டப்பட டென்ஷன் ஆகலை, இவ சொல்லி நீங்கள் கார் திறக்கிறது எனக்கு என்னமோ அசிங்கமாக இருக்கும்மா, நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி ஆகுது இல்லையா நீ அப்படிங்கும். பவானி ஒன்று, ஆமாப்பா அவளாம் ஒரு ஆளுன்னு அவள் சொல்லி கார் திறப்பீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்க, யார் சொன்னா நம்ம காரில் திறந்து பார்க்க சொல்கிறா, திறந்து பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கவும், இங்கே கார் திறக்க போகும்போது டக்குன்னு அந்த பொண்ணு இப்படியால் ஏஞ்சி ஓடிடலான்னு சொல்லி கார் திறந்துட்டு ஓட ட்ரை பண்ணுறாங்க. டக்குன்னு பார்த்தா பொண்ணு அந்த பொண்ணை வளைச்சி பிடிச்சிடறாங்க. இப்படி சுந்தரம், யார் நீனு, திருடியா நீனு அவளை பிடிங்கன்னு சொல்லி பொண்ணிகிட்டேருந்து அவளை தப்பிக்க ட்ரை பண்ண பார்க்குறாங்க. கரெக்டாக சுந்தரம் போய் அந்த பொண்ணை பிடிக்கிற மாதிரி பொண்ணு கை தட்டி விட்றாரு. அந்த பொண்ணு ஏஞ்சி ஓடுறாங்க. ஓடும்போது கரெக்டாக சண்முகம் அப்போ தான் உள்ளே வராரு. சண்முகத்து மேலே போய் மோதி அந்த பொண்ணு கீழே விழுந்துறாங்க. உடனே சண்முகம், என்னாச்சுமா யார் மாதிரி தூக்குறாங்க. உடனே பொண்ணு சொல்கிறாங்க, மாமா அந்த பொண்ணை பிடிங்க விட்றாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே ஒன்றுமே பண்ண முடியல. சண்முகம் அந்த பொண்ணை பிடிச்சிடுறாங்க. சுந்தரத்துக்கு என்ன பண்ணு தெரில, அந்த பொண்ணு திருடி போன மாப்பிள்ள, அவளை பிடிச்சி விடுங்க, கார் எடுத்து வரேன், கொண்டு போய் போலீஸில் ஒப்படைச்சு சொல்லலான்னு சொல்லி கிளம்புறாங்க. பொண்ணு ஒன்று சொல்கிறாங்க, ஹலோ இருங்க ஏன் இவ்வளோ ஆவேசப்படுறீங்க, மாமா அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, உங்கள் மாப்பிள்ளையோடைய கீப்பு தான் அந்த பொண்ணு அப்படிங்கவும், அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. சந்தோஷம் உடனே, பொண்ணு என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மாமா, இது ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு, ஐஸ்கிரீம் பார்லரு குல்பி பார்லர்னு 2 பேரும் ஒன்றா போய் ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருக்காங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் இதெல்லாம் நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி அவரே கைகளமாக மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கவும், உடனே சுந்தரம், ஐயோ மாமா அவன் சொல்கிறது போய் யாரும் நம்பாதீங்க, இப்படி தான் எனக்கு எப்படியாவது பிரச்சனையில் சிக்க வைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா போல, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரில, காருக்குள்ளே எப்படி வந்தான்னு தெரில,
அவளை பிடிச்சி ஜெயிலில் ஒப்படைச்சோம்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க சுந்தரம். உடனே அந்த பொண்ணு அப்படியே திருதுன்னு முடிக்க சண்முகம் உடனே இங்கே பாரும்மா, நீ யாருன்னு சொல்லிட்டேன்னா உன்னை இப்படியே விட்டு நீ போயிடலாம், இல்லைனா இப்பயே போலீஸ் கால் பண்ணி வர சொல்லி உன்னை திருடின்னு சொல்லி மாட்டி விட்டுருவோம், பார்த்துக்க, உண்மையை சொல்லு யார் நீ அப்படிங்கவும் அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இதுமாதிரி என்னை பாட வைக்கன்னு சொல்லி ஏமாற்றி என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு, இந்த வாரம் பாண்டிச்சேரிக்கு கூப்பிட்ருக்காரு, நானும் வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டேன், இவர் இவ்வளோ மோசமாக இருப்பான்னு நினச்சோட பார்க்கவே இல்லை, என்கிட்ட எல்லாமே போய் சொல்லி ஏமாத்திட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்ல அப்படியே பவானி சுந்தரத்தை பார்த்து காரி மூஞ்சி மாதிரி துப்புறாங்க. அடைச்சி நீலாம் ஒரு மனுஷன் அப்படின்ட்டு. பொண்ணு அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ஒரு பொண்ணு இல்லை, அவர் ஃபோன் எடுத்து பாருங்கள், இன்னும் இது மாதிரி 1000 பொண்களை ஏமாற்றிருக்காரு, எல்லாருடைய நம்பர் அவர் ஃபோனில் இருக்குது அப்படிங்கவும் இங்கே ஜெயாவும் அப்படியே பவானியும் சுந்தரத்தை பார்த்து காரி துப்புறாங்க. சந்திரசேகர் சொல்கிறாரு, பார்த்தியா ஜெயா, மருமகன் தூக்கிச்சு நீ எவ்வளோ பேர் கேட்டுக்கிட்ட வேலையை பார்த்துருக்காரு பார்த்தியா, இவருக்காக பொண்ணியை போயெல்லாம் எழுத்தீங்க அப்படிங்கிறாங்க. பொன்னி அப்படியே அமைதியாக நிற்க சிவானி பாப்பா ஓடி வந்து பொன்னி அத்தை அத்தை அப்பா என்ன எப்படி இருக்காருன்னு சொல்லி அழுகுறாங்க. சுந்தரத்துக்கு ஒரே அசிங்கமாக போச்சு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே தலை குனிஞ்சு ஒன்றும் பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறார் சுந்தரம்.